வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு பதிவு இது. 5ஆம் வகுப்பில் முதல் பருவம் பார்த்தாச்சு. இது 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 2ஆம் பருவம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பருவத்திலேருந்து 4 கேள்விகள் போன எக்ஸாமில் டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த 4 கேள்வியை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பழைய கொஷின் பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பழைய கொஷின் பேப்பர் வச்சுருங்க, வாங்கி பாருங்கள். நான் வந்து ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருப்பேன் பழைய தமிழ் கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்திருந்தாலும் இந்தந்த கேள்விகள்லாம் எதில் வருது, அந்த மாதிரி அவங்க நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ வந்து அவங்க பேட்டர்னை மாற்றி வராங்க. டிஆர்பியில் கொஷினை வந்து உங்களுக்கு 5ஆம் வகுப்புக்கே கொண்டு வராங்க. கேள்விகளை நிறைய கேள்விகள் 5ஆம் வகுப்புலேருந்தே எடுத்திருக்காங்க. அதனால் 5ஆம் வகுப்பையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி 6, 7, 8 படிங்க. ஆனால் முதல்ல ப்ரையாரிட்டி 5ஆம் வகுப்புக்கு 3rd, 4th, 5th இதுலேருந்தும் கேள்விகள் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் தான் சொன்னாங்க பணியாற்றுபவர்களும் வந்து டெட்டு எழுதணும். போன தடவை நிறைய பேர் டெட்டு எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸும் நிறைய பேர் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கேட்ட கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற ஒரு அனலைஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். நாம் இப்போது என்னென்ன கேள்விகள் 2ஆம் பருவத்தில் மட்டும் எந்தெந்த கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி படிக்கலாம் வாங்க. 4 கேள்விகள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கூற்று காரணம். பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். செகண்ட் டேர்ம் பார்த்த பிறகு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. இதுக்கு இணைப்பு சொல் அல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏனெனில் அப்படியானால், அப்படி இல்லாவிட்டால் மட்டுமே. இதில் எது இணைப்பு சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அசை நிலை இசை நிறை பொருளில் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நாம் பார்க்க போகிறோம். 2ஆம் பருவத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதனாலேங்கிற பாடல், அறிவின் திறவுகோள்ங்கிற உரைநடை, நானும் பறக்கப் போகிறேங்கிற துணைப்பாடம், மூவிட பெயர்கள். இந்த மூவிட பெயர்கள் பார்த்துக்கோங்க. இலக்கணம், திருக்குறள் பண்புடைமை கொடுத்துருக்காங்க. தமிழர்களோட வீரக்கலைகள் கொடுத்துருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றின செய்திகளை துணைப்பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இணைப்பு சொற்கள் தான் இலக்கணம். உழவு பொங்கல் அப்படிங்கிற பாடல், விதை திருவிழாங்கிறது உரைநடை, நேர்மை நிறைந்த தீர்ப்புங்கிற துணைப்பாடமும், அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இதோட இந்த 2ஆம் பருவம் முடியுது. எளிமையானது தான். ஆனால் இதுலேருந்தே 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எல்லாமே இலக்கணத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அறிவியல் விழிப்புணர்வு பாடல்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல். கற்றலோட நோக்கம் என்னன்னாக்கா, சுற்றுப்புறத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அறிவியல் பின்புலம் உள்ளதை அறிந்து கொள்ளுதல், அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்களையும் தெரிஞ்சுக்கிறது, காரண காரியங்களை அறிவியல் மனப்பான்மையோடு அணுகிறது. அதெல்லாம் வந்து இந்த இயலில் பார்க்க போகிறோம். எதனாலே பலவண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே. அனைத்திற்கும் காரணம் கண்டறிந்தால் அறிஞன் ஆகலாம். அதனாலே எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிக்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் அறிஞர் ஆகிடலாம், விஞ்ஞானி ஆயிடலான்னு சொல்கிறாங்க. ஏன், எதற்கு, எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கு. இந்த பாடல் ஏன் பாடுறோம் அப்படின்னா முக்கியமானது, வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது என்ன நடக்கும்? பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. நீர்த்துளிகளில் பின்புறமாக எதிரொலிக்கிறதுனால வானவில் தோன்றுது. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகிறது. ஒளி எதனால் வீசுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அடுத்து, ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் தான் வந்து அது சிவப்பு நிறத்தில் இருக்குது. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தான் தாவரங்கள் என்ன செய்து தன்னோட இலைகளை உதிர்க்குது. மின்மினி பூச்சிகளில் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதைப் போல மின்னுகின்றன. காரணம் என்ன அப்படின்னா, லூசிபெராஸ் என்சைம் வந்து மின்மினி பூச்சி பின்னால் இருக்கிறதுனால அது மின்னுகிறது. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளின் இறகுகளில் காற்றுப்பைகள் இருக்குது. எங்கே காற்றுப்பை இருக்குது? பறவையோட எலும்புகளில்
காற்றுப்பைகள் இருக்குது. அந்த இறகில் இருக்கிற எலும்புகளில் அது இருக்குது. அதனால் அது பறக்கிறதுக்கு உதவுது. மின் இறக்கத்தால் தான் மின்னல் மின்னுகிறது. மின்னல் எதனால் மின்னுது? மின் இறக்கத்தால். மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. அதனால் அது மேகம் கருப்பாக தெரிகிறது. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் தான் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. அப்படியே ஆப்போசிட்டில் நாளை கொடுத்துட்டு பொறுத்துங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். விண்மீன்கள் ஏன் ஒளிவிடுகின்றனன்னு கேட்டாங்கன்னா, தன்னிடம் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் மூலம் ஒன்றிணைக்கும் போது தான் அது ஒளியை விடுகின்றது. அந்த சயின்டிஃபிக்காக என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அறிந்து கொள்வோம். மோட்டார் வண்டி உருவான கதை சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் அவங்க அப்பாவோட தெருவில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போது பொறுமையாக போகிற ஒரு என்ஜின் வண்டியை பார்க்குறான். வண்டி பொறுமையாக போகுது. அந்த வண்டியின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு அது என்ஜின் அப்படின்னும் அது நீராவியில் ஓடுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீராவி இயந்திரத்தை பார்த்து இவர் கண்டுபிடிக்கிறாரு ஒரு மோட்டார் வண்டியை, வேகமாக ஓடுற மோட்டார் வண்டியை. அந்த சின்ன பையன்தான் கண்டுபிடிக்கிறான். சின்ன வயசுலேயே அவனுக்கு இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது? நீராவி இன்ஜின் ஸ்லோவாக தான் போகும், ஆவி படப்பட தான் அது பொறுமையாக போகும் இல்லையா? அது பொறுமையாக போகிறத பார்த்துட்டு நம்ம வேகமாக போகிற வண்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவன் பெரியவனானதும் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து பகலில் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறான். நைட்டில் வேகமாக ஓடுற வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியை செய்கிறான். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு நாள் அவன் வெற்றி கண்டான். அந்த சிறுவன் தான் அமெரிக்காவை சேர்ந்த ஹென்றி ஃபோர்ட் என்பவர். ஹென்றி ஃபோர்ட் எதை பார்த்து? நீராவி என்ஜினை பார்த்து வேகமாக ஓடுற மோட்டார் காரை செஞ்சார். மோட்டார் வாகனத்தை ரெடி பண்ணார். யார் அப்படின்னா ஹென்றி ஃபோர்ட். இவர் என்னன்னு சொல்கிறோம்? மோட்டார் தொழிற்சாலை ஒன்றை நிறுவனார். மோட்டார் மன்னன் யாருன்னு கூட கேட்கலாம். மோட்டார் மன்னன் யார்? ஹென்றி ஃபோர்ட். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்கினார். உலகமே அவரை புகழ்ந்தது. அவருடைய தொழிற்சாலையில் உருவான மோட்டார் கார்கள் உலக புகழ் பெற்றன. மோட்டார் காரை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டலாம். எதை பார்த்து அவர் மோட்டார் காரை உருவாக்குனாருன்னு கேட்கலாம். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம். மோட்டார் மன்னன் யாருன்னு கேட்கலாம். ஃபோர்ட், ஹென்றி ஃபோர்ட் தான் அவர். தெரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே ஒன்றை உருவாக்கணும், ஒன்றை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு குழந்தைக்கு உருவாச்சு அப்படின்னா அது பின்னால் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதனால தான் 5ஆம் வகுப்பு பசங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அறிவின் திறவுகோல், உரைநடை. ஒன்று யோசித்து ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு நியூட்டன் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு நியூட்டனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆப்பிளை கண்டார், ஆற்றலை தந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பாருங்கள், ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு. இவர் தான் நியூட்டன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்டன் நினச்சிக்கோங்க. மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுது. நம்மளாம் என்ன செய்வோம்? ஆப்பிள் கிடச்சிச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடுவோம் இல்லையா? அவர் அப்படி நினைக்கல. இந்த ஆப்பிள் ஏன் கீழ் நோக்கி விழுது? மேலே போகலாம் இல்லையா, இல்லை சைடில் போகலாம், ஏன் கீழே விழுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். அவரோட பிறந்த நாளில், தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான் அந்த பையன். என்னென்ன இதை நம்ம கண்டுபிடிக்கணும், இதுக்கான இயற்பியலில் ஏதோ ஒன்று இருக்குது, இயற்கையாக ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனோட பிறந்த நாளில் முடிவு செய்கிறான். இதை கூட கேட்டாலும் கேட்டுருவாங்க, அதுக்காக தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். தன் பிறந்த நாளில் முடிவு செய்கிறான். அதனுக்கு இந்த பிறந்தநாள் பரிசாக அந்த ஆப்பிள் கிடச்சிது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியை தொடங்கினவன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ் பெற்ற சர் ஐசக் நியூட்டன் ஆவார். இந்த யோசனையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். சின்ன பையனாக இருக்கும்போதே இந்த யோசனை அவருக்கு வந்துருச்சு. ஏன் பொருள் கீழே விழுது? அப்போது பூமியில் ஏதோ இயற்கை சக்தி இருக்குது, அதனால தான் கீழே விழுது அப்படிங்கிறத யோசித்து ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிற உண்மையை உலகுக்கு உணர்த்தியது யார்? சர் ஐசக் நியூட்டன். வேடிக்கை பார்த்தவர் வியக்க வைத்தார். இது பார்க்குறாரு இல்லையா? ஒரு சின்ன பசங்க சீசா ஆடுறத பார்த்துட்டு உட்காந்துருக்காரு ஒரு டாக்டரு. ஒரு பையன் ஒரு சைட்லேருந்து அது ஒரு மரக்கட்டை, சீசா மரக்கட்டையில் செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் குண்டூசி வச்சு கீறுறான். அதை இன்னொரு பையன் அந்த பக்கம் வச்சு காது வச்சு கேட்குறான். அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. மரத்தில் ஒரு சவுண்டை கொடுக்கும்போது அந்த சவுண்டு நல்லா கிளியராக அடுத்த பக்கம் கேட்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றை கண்டுபிடிச்சி கொண்டு ஒரு ஆளோட ஹார்ட்டில் வைக்கிறாரு. வச்சு அதில் காது வச்சு கேட்குறாரு.
கிளியராக ஹார்ட்டோட சவுண்டு வந்து கிளியராக அவருக்கு கேட்குது. ஆம், ஸ்டெத்தஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போது தான் உருவானது. அதை கண்டுபிடித்தவர் யாரும் இல்லை, பார்க்கில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் பேர் ரேனே லெனக். ரேனே லெனக் தான் அவர் பேர். ரேனே லெனக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு மருத்துவர். ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டலாம், ரேனே லெனக். பாருங்கள், நீராவியில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை வெந்நீர் கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெந்நீர் கொதித்து புகை வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த புகை வர்ற மூடியை வச்சு மூடுறாரு. என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறாரு. புகை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூடியையே தூக்கி வெளியில் எறிகிற அளவுக்கு புகை வருது. அதை பார்த்து தான் அவர் என்ன கண்டுபிடிச்சார், நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது அந்த ஒரு சின்ன செயல் தான். அந்த கண்டுபிடிச்சது யார், நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிச்சவர் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யார், ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட்டோட நீராவி என்ஜினை பார்த்து மோட்டார் வண்டியை கண்டுபிடிச்சவர் யார், ஹென்ரி ஃபோர்ட். ஹென்ரி ஃபோர்ட்டுக்கு எந்த ஊர், அமெரிக்கா. ஜேம்ஸ் வாட்டுக்கு எந்த ஊர், ஸ்காட்லாந்து. அறிவியல் அறிஞர், இதை பிரிங்க பார்க்கலாம். அறிவியல் அறிஞர். மணித்துளி, மணி கூட்டல் துளி, மணித்துளி. 12 அப்படின்னு வரும். 10 கூட்டல் 2 12. வேகமாக, இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக. மரப்பலகை பிரிங்க, மரம் கூட்டல் பலகை. நீராவி, நீர் கூட்டல் ஆவி, நீர் கூட்டல் ஆவி. புவி ஈர்ப்பு, புவி கூட்டல் ஈர்ப்பு. சமையல் அறை, சமையலறை. இதயம் கூட்டல் துடிப்பு, இதய துடிப்பு. யாருன்னு பார்க்கலாமா. சர் ஐசக் நியூட்டன், புவியீர்ப்பு விசை. ரேனே லெனக், ஸ்டெத்தஸ்கோப். ஜேம்ஸ் வாட்டு, நீராவி இயந்திரம். ஹென்ரி ஃபோர்ட்டு, மோட்டார் காரு. துணைப்பாடம், நானும் பறக்க போகிறேன் அப்படின்னு இந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லும். பறக்கிறதுக்கு பறவை எப்படி பறக்குதோ அதே மாதிரி நானும் பறக்கிறேன்னு சொல்லும்போது, பறவை ஏன்லாம் பறக்குது அப்படின்னா அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது, துடுப்பு போன்ற உடல் அமைப்பு இருக்குது. அதோட வால் வந்து துடுப்பு போல் செயல்பட்டு அதோட திசையை மாறி பறக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, அதோட இறகுல இருக்கிற எலும்புகளில் காற்று பைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. அப்போ தான் வந்து இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, யார் ஃபஸ்ட்டு பறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியும், ரைட் சகோதரர்கள் தான் பறந்தாங்க. அவங்க நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு எப்போ பறந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாளன்று. இதில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். இது நம்ம நோட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாளன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருத்தவங்க பறந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்கள், இலக்கணம். மூவிட பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க. பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யாரோ கலையரசி, அதனால் கேட்பவரை குறிக்கும் இடம் வந்து முன்னிலை. பேசுபவர் தன்மை, கேட்பவர் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றியோ பேசினாங்க அப்படின்னா அது என்னது, படற்கை. பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை. இந்த மூவிட பெயர்களில் தான் நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, தன்னை பற்றி இந்த வரையை கேட்டிருந்தாங்க. பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வரியை அப்படியே கேட்டிருந்தாங்க. பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மைங்கிறது ஒரு கூற்று. ரெண்டாவது கூற்று என்ன அப்படிங்கன்னா, யாம் என்பது தன்மை ஒருமைன்னு கொடுத்துருந்தாங்க. யாம் என்பது தன்மை ஒருமை கிடையாது, யாம் என்பது தன்மை பன்மை. அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. அந்த நம்ம பார்த்த கொஷினில் கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா யாம்ங்கிறது என்னது, தன்மை பன்மையில் வரும். அப்போ நீங்கள் இதை எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சணும்னு தெரிஞ்சுக்கோங்க. மூவிட பெயர்களில் ஒருமை பன்மை கொடுத்துருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க. தன்மையில் ஒருமை யான் யாம் அப்படின்னா தன்மை ஒருமை. நாம் யாம் நாங்கள் இதெல்லாம் தன்மை பன்மை. முன்னிலை ஒருமை நீ. முன்னிலை பன்மை நீர் நீங்கள் நீவீர் நீ ஈர், இதெல்லாமே வந்து முன்னிலை பன்மை. படற்கையில் ஒருமை அவன் அவள் அது, இது மூணும் படற்கை ஒருமை. அவர் அவை அப்படிங்கிறது படற்கை பன்மையை குறிக்கும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து, நீங்கள் எங்கு சென்றீர்கள், நீங்கள்ங்கிறது இதில் முன்னிலை. குளவி
குழலி படம் வரைந்தால், இதில் குழலி அப்படிங்கிறது படற்கை. கதிர் நேற்று வரவில்லை, இதில் கதிர்ங்கிறது படற்கை. நான் ஊருக்கு சென்றேன், நான்கிறது தன்மை. மயில் ஆடியது, மயில்ங்கிறது படற்கை. இதில் லெட்டர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த எழுத்து என்ன மீனிங்னு. தேநீர் அப்படின்னா தேயிலை கொண்டு கொதிக்க வைக்கிற நீர். தேநீர் அப்படின்னா தேன் கலந்த நீர். தேனும் நீரும் கலந்த நீர் தான் வந்து தேநீர். இந்த ரகர நகரம் வந்ததுன்னா தேநீர்னு அர்த்தம். பறவை, பசும்புல் பறவை போல் புல்வெளி பறந்து விரிந்திருந்தது. பறவை இடையின ரகரம் வரும்போது பெரிய இடம் கடலை குறிக்கும். வல்லின ரகரம் வரும்போது பறக்கிற பறவையை குறிக்கும். கோரல் அப்படின்னா கூறுதல்னு அர்த்தம். கோரல்னா கூறுதல் அப்படின்னு மீனிங் வரும். இந்த கோரலுக்கு கொள்ளுதல்னு வரும். கோரலுக்கு கொள்ளுதல். வண்ணம்னா எழுத்து, வண்ணம்னா மயில் இறகுகள், கலர், வண்ணம்னா கலர். எதிரொலி அப்படின்னா சவுண்டு. எதிரொலி அப்படின்னா நிலவு சூரியனை எதிரொலியால் பிரகாசிக்கிறது. அதாவது இந்த லீக்கு வந்து சவுண்டு, இந்த லீக்கு வந்து லைட்டு. அடுத்து திருக்குறள் வாழ்வியல் இலக்கியம். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக, எல்லாருக்குமே படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் எல்லாராலையும் பாஸ் ஆக முடியலை. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் இருக்கிற மற்ற விஷயங்களும் படிக்கிறதையும் எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மற்ற விஷயங்களை அதிகமாக யோசிக்கிறவங்க அந்த விஷயத்துக்குள்ளேயே மூழ்கி அதிலே போயிடுறாங்க. படிக்கிறத பற்றியே அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு முன்னாடி வராங்க. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுவும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஃபேமிலி கிடையாது. அப்பா வீட்டு சைடு, அம்மா வீட்டு சைடு, அண்ணன் வீட்டு சைடுன்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு, நமக்கு எது முக்கியம், நான் இண்டிவிஜுவலாக என்ன நான் வந்து பர்ஃபெக்டாக ஆக்கிக்கணும், என்ன நானே நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்னா, இந்த மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, எனக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத உடனே ஆன் பண்ணி நீங்கள் அடுத்த இதுக்கு வந்துடணும். ஒரு பெரிய விஷயம் நடக்குது, நம்ம மைண்டே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாலும் அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிக்கிறதுக்கு உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்துடணும். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத கற்றுக்கிறவங்க தான் அடுத்து போகிறாங்க. மிகப்பெரிய விஷயம் நடந்தாலும் அது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி உங்கள் மைண்டை மனசை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிறவங்க ஜெயிச்சிட்றாங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள். இம்பாசிபிள்னு சொல்ல மாட்டேன், ப்ராக்டிக்கலாக பாசிபிள். ஒவ்வொருத்தர் குழந்தை வந்து உங்களை வந்து கில்ட் ஆக்கும். எனக்கு நீ இது செய்யாமல் நீ படிக்கிறியா அப்படின்னு கில்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அதோட பொசிஷனில் அது ரைட்டு. அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதோட விட்டுருங்க. மைண்டு வரைக்கும் கொண்டு போகாதீங்க. கொண்டு போகாமல் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே தான் குழந்தைக்கு சொன்னதே தான் எல்லா பர்சனுக்கும். அதை அப்படியே ட்ரை பண்ண உங்களுக்கு வந்துடும். எதையும் மைண்டுக்கு கொண்டு போகாமல் படிச்சிங்கனாலே நீங்கள் நினைக்கிறத சாதிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா உங்களை நீங்கள் நினைக்கிறத சாதிக்க விடாமல் பண்ணுறது இது எல்லாம் தான். அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஆக்கிறதுக்கு உங்களுக்கு திருக்குறள் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். நீங்கள் திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி லைஃப்பை பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் லைஃப்பை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் திருக்குறள் படிங்க. வள்ளுவர் தான் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல்னு சொல்கிறாரு. நமக்கு நடக்கிற தீங்க மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, வாட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். அன்புடைமைங்கிற அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல வழியாகும். இதில் ஆன்ற அப்படிங்கிறதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம். அடுத்து அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல்ங்கிறது எந்த அதிகாரம்னு கேட்பாங்க. என்ன அதிகாரம்? பண்புடைமைங்கிற அதிகாரம். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இதில் நயன்கிறது நேர்மை, நன்றிங்கிறது நன்மை. நயன்கிறது நேர்மை, நன்றிங்கிறது நன்மை. பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அது இன்றேல்னா அது இல்லாட்டி மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருக்கும் இந்த உலகம். யார் இல்லாட்டி நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இந்த உலகம் இயங்குது. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? மண்ணுக்குள் மண்ணாகி அழிந்து போயிருக்கும்.
புக்கு அப்படின்னா புகுந்து, மாய்வது அப்படின்னா அழிவது. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறத்தை போல கூர்மையான அறிவு உடையவராக இருந்தால் கூட மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் எது மாதிரி தான்? மரத்தை போன்றவர் தான். அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி, போல்வர் அப்படின்னா போன்றவர். அப்போ இதில் என்ன அணி வந்திருக்கு? உவமை அணி. பண்பு இல்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இதுலேயும் ஓம உருவு வந்துருச்சு. அப்போ இது ஓமை அணி தான். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தில் தன்மையால் நல்ல பால் திரிந்து போவது. எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் நல்லவனாக இருக்கலாட்டி வேஸ்ட்டு தான். பெருஞ்செல்வம்னா மிகுந்த செல்வம், நண்பால் அப்படின்னா நல்ல பால். சரியான சொல்லை தெரிவு செய்க. ஆன்றனா என்ன படித்தோம்? உயர்ந்த. பெருஞ்செல்வம் பிரித்து எழுதுக. பெருமை கூட்டல் செல்வம். பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை. அது இன்றேல் அப்படிங்கிறது அதுவின்றேல் அப்படின்னு வரும். பாடலில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் என நயன். பிரித்து எழுதுக. இவ்விரண்டும் ஈ கூட்டல் இரண்டும். மக்கட்பண்பு மக்கள் பண்பு. வீரக்கலைகள் பற்றின பாடம் உரைநடை. ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மைங்கிறது தமிழரோட கொள்கை. காளையின் திமிழ் பகுதியை பிடித்தபடி எத்தனை மீட்டர் தூரம் போகணும்? 15 மீட்டர் தூரம் போகணும். இல்லாட்டி அந்த திமிழை பிடிச்சி 30 வினாடிகள் இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா அது 3 துள்ளல் துள்ளுற வரைக்கும் அந்த திமிழை பிடிச்சிருக்கணும். இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அந்த போட்டியாளர் என்ன ஆவார்? வெற்றி பெற்றவர் ஆவார். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழற்றும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிடப்பட்டது. இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. சிலம்பாட்டம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, கம்பு சுற்றும் போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதனால தான் அந்த சவுண்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க? சிலம்புன்னு சொல்லுவாங்க. ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். சிலம்புன்னா ஒலித்தல். அந்த சவுண்டை வச்சு தான் அதுக்கு சிலம்பம்னு பெயர் வந்துச்சு. இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை காம்புங்கிற மூங்கிலேருந்து செய்யப்படுறது தான் கம்பு சுற்றுற சிலம்பத்துக்கு பயன்படுத்துகிற கம்பு சிறுவாரை கம்பு. வித்தை என்பது வியப்படையும் செய்யும் செயல் தான் வித்தை. வியப்படையும் வகையில் செய்யும் செயலை வித்தைன்னு சொல்கிறோம். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கின வள்ளல் யாருன்னு கேட்டால் வல்வில் ஓரி. தமிழ் இலக்கியங்களில் புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம். என்ன அப்படின்னா, இவங்களோட படைத்திறம் கொடைத்திறம் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை பற்றி எதை வச்சு தெரிகிறோம் அப்படின்னா, புறநானூற்று பாடல் வழி தெரிந்து கொள்கிறோம். இந்த வல்வில் ஓரியை பாடினது யார் அப்படின்னா, வன்பரணர் பாடி மகிழ்ந்தார். வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளையும் சேர்த்துருக்காங்க. வில்வித்தையை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழருக்கு பெருமை. தமிழ் கலைகளில் ஒலிம்பிக்கில் சேர்த்துருக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்வித்தை. மல் என்பது வலிமையை குறிக்கும். மற்போரில் வெற்றி பெற்றவரை என்னன்னு சொல்லுவோம்? மல்லன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெற்றி பெற்றவர் யார்? மாமல்லன். புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி கூறப்படுகிறது. புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி கூறப்பட்டிருக்கு. இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, பார்த்தீங்க இல்லையா? மற்போர் பற்றின நிகழ்ச்சி எந்த நூலில் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புறநானூற்று பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரிடுவது ஒன்றாக இருந்து வருகிறது. மற்போரிடுவது ஒன்றாக இருந்து வருது. ஆனால் சேர்க்கப்பட்டது எது? வில்வித்தை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மற்போர் இருந்து வருதுன்னு கொடுத்துருக்காங்க. மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல். மற்போர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மல் கூட்டல் போர். தன் கூட்டல் காப்புக்கு பேர் தான் தற்காப்பு. சேர்த்தா தற்காப்பு. சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம். வீரம் கூட்டல் கலை வீரக்கலை. பிரித்து எழுதுக. தனக்கு என்று. கோடை திறம். காளை அப்படிங்கிறது பொறுத்துக. காளைக்கு திமில், சிலம்புக்கு கம்பு, சிறுவாரை கம்புங்கிறது மூங்கில், தாளாண்மைனா முயற்சி, வேளாண்மைனா உழவு. இது தப்பாக இருக்குது. வேளாண்மை அப்படின்னு உழவு, உழவு கலைன்னு வரணும், அதை மாற்றிக்கோங்க. உழவு கலை. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது? அரியலூரில் இருக்குது. மாவட்டத்தில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன்
வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று அழைத்தோம். யார? ராஜேந்திர சோழனை தான் கங்கை கொண்டான் என்று அழைத்தோம். புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்தான். வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் அழைக்கப்பட்டது. கங்காபுரி, கங்காபுரம் என அழைக்கப்பட்டது எது? கங்கை கொண்ட சோழபுரம். கங்காவை வச்சு நம்ம எழுதிடலாம். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காபுரி பறந்த கற்பம் என்று பாடினது யாரு? ஒட்டக்கூத்தர். கங்காபுரி பறந்த கற்பம் என்று பாடினது ஒட்டக்கூத்தர். சோழ கங்க பேரேரி தான் இன்று பொன்னேரின்னு பெயர் மாறியற்று. சோழ கங்க பேரேரி தான் இப்போ என்னென்னு பெயர் மாறி இருக்கு? பொன்னேரி என்று. ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட உயரம் குறைவானது தான் கங்கை கொண்ட சோழபுரம். விமானத்தின் உச்சியில் மிகப்பெரிய வட்ட வடிவ கல் இருக்குது. அது 34 அடி குறுக்களவு கொண்டது. இது ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா கோவிலின் வாய்களை காட்டிலும் தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இது இருக்குது. இதுதான் இதோட சிறப்பு. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்திருக்கு. அடுத்து இலக்கணம், இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்கள்லேருந்து ஒரு கேள்வி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எவை இணைப்பு சொற்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன தெளிவாக படிச்சுக்கணும்? எதெல்லாம் இணைப்பு சொற்கள்னு தெளிவாக படிச்சுக்கணும். மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே, இது எல்லாமே என்னது? இணைப்பு சொற்கள். தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர். தொடர்களில் பயன்படும் சில இணைப்பு சொற்கள் பின்வருமாறு: அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறெனில், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்தபோதும், எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறெனில், இது எல்லாமே இணைப்பு சொற்கள். தொடரில் பயன்படுத்தப்படுற இணைப்பு சொற்கள். நிறுத்தற்குறி பாருங்க. ஒரு தொடரில் பல பொருட்களை அடுக்கி வரும்போது நம்ம என்ன போடுவோம்? ஒரு எழுவாய் பல பயனிலையை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலை இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. இங்கே பாருங்கள், அரைப்புள்ளி போட்டிருக்காங்களா? அடுத்து முற்றுப்புள்ளி. ஒரு தொடர் முடிவு பெற்றதை உணர்த்துவதற்காக குறிக்கப்படுவது தான் முற்றுப்புள்ளி. எனக்கு மட்டும் இப்போ விளையாட பிடிக்கும், இதோட முடிஞ்சிச்சு. அதனால இங்கே லாஸ்ட்டில் ஒரு புள்ளி, இப்போ தான் ஃபுல் ஸ்டாப்பு, முற்றுப்புள்ளி. வினாக்குறி. வினா பொருளை தரும்போது வினாக்குறி இடப்படுகிறது. அப்பா என்னால் பறக்க முடியாதா? அப்போது வினாக்குறி. உணர்ச்சிக்குறி. ஒரு தொடர் உணர்ச்சியை வெளிப்படுத்துமானால் அங்கே உணர்ச்சிக்குறி. என்னே கங்கை கொண்ட சோழபுர கோவிலின் அழகு, அப்போது உணர்ச்சிக்குறி வரும். ஒற்றை மேற்கோள் குறி எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு தொடரில் நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி முதலானவை வந்ததுன்னா அப்போது ஒற்றை மேற்கோள் குறி இடப்படும். பிரபஞ்சனின் படைப்புகள் வானம் வசப்படும். இப்படி போடும்போது அது உள்ள அதை மட்டும் தனியாக காட்டுறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி எப்போது இடப்படும் பாருங்கள். ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது, ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் இரட்டை மேற்கோள் குறி போடப்படும். கண்மணப்பு, கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது. இப்படி சொல்லும்போது இந்த கண்மணப்பு, கண்ணோட்டத்துக்கு இரட்டை மேற்கோள் குறி போடப்படுது. இப்போது 3வது இயல் உழவு பொங்கல். இந்த பாட்டை புக்கில் பார்த்து பாடலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பார்த்து ஒரு தடவை கேட்டு படித்தாலே உங்களால் எழுதிட முடியும் அப்படின்னா பெஸ்ட்டு. இல்லை எழுத முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, அவங்களுக்கு மட்டும் வேணால் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. உழவு பொங்கல். பொங்கலை பற்றின பாடலை பாடினது வே. ராமலிங்கனார். முன்னாடி கடலை பற்றி ஒரு பாட்டு பார்த்தோம்ல, அந்த கடல் பாட்டு யார் பாடினது? கவிமணி தேசிக விநாயகம். உழவு பொங்கல் பாட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாமக்கல் வே. ராமலிங்கனார் பற்றின செய்திகள் பார்த்துட்டு வரலாமா? உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தாள பெற்றுள்ளது. இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுவது நாமக்கல் வே. ராமலிங்கனார். இவருடைய கத்தியின்று ரத்தமின்று யுத்தம் ஒன்று வருகுதுங்கிற பாடலும் மிக புகழ் பெற்றது. தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு. அடுத்து தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வரிகள்லாம் யாரோடது? நாமக்கல் வே. ராமலிங்கனாரோடது.
ஆனால் போன டெட் 2025 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா அப்படிங்கிற வரிகள் 5ஆம் புக்கில் தான் இருக்குது. அடுத்த டேர்மில் பார்ப்போம் அந்த கேள்வியை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது யாரு? நாமக்கல் வே ராமலிங்கனார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொன்னது நாமக்கல் வே ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சொன்னது நாமக்கல் வே ராமலிங்கனார். இவரை என்னன்னு சொல்கிறோம்? காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். அவர் பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவை. இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்துள்ளார். இதுக்கு அடுத்த பாட்டு, இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அடுத்து வர எக்ஸாமில் இந்த லைன்களை எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் படிச்சுக்கோங்க. வையகம் என்பதன் பொருள் உலகம். நலன் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம், இன்னு கூட்டல் ஏ நீ, நலன் எல்லாம். அடுத்து நிறைந்தறம், நிறைந்து கூட்டல் அறம், நிறைந்து கூட்டல் அறம். இன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் துன்பம். அடுத்து பாடலில் ஒன்று மாதிரி வர சொற்கள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து விதை திருவிழா அப்படிங்கிற நூல் உரைநடை, இதில் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள் இசைவு. விளம்பரத்தாள்கள் அப்படின்னா விளம்பரம் கூட்டல் தாள்கள், விளம்பரம் கூட்டல் தாள்கள். ஆலோசித்து இச்சொல்லுக்கான பொருள் சிந்தித்தல். தோட்டம் கலை, தோட்டக்கலை. பழங்காலம், புதிய காலம். வழிபாடு கூட்டம்னா வழிபாட்டு கூட்டம்னு வரும். வீடு தோட்டம்னா வீட்டு தோட்டம். அழைப்பிதழ், அழைப்பு கூட்டல் இதழ். விதை திருவிழா, விதை கூட்டல் திருவிழா. நேர்மை நிறைந்த தீர்ப்பு. தென்பாண்டி நாட்டை ஆண்ட மங்கையர்க்கரசி என்பவர் ஆண்டு வந்துறாங்க. அப்போது நேர்மை மிக்கவராக விளங்கினார். அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு விசித்திரமான வழக்கு ஒன்று வருது. செல்வந்தர் ஒரு என்ன செய்கிறாரு, அரிய சாதனை புரிகிறவங்களுக்கு 100 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் வராங்க. நான் தான் நல்லா சாதனை பண்ணேன் அப்படின்னு. அந்த 4 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 4 பேருமே சாதனை பண்ணியிருக்காங்க. அதில் எது சிறந்த சாதனை அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. முதல்ல ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி ஒரு சிறுமியை காப்பாற்றினதா சொல்லுவார். கவிஞன் நான் நிறைய பாடல்கள்லாம் எழுதி பழைய இலக்கியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், பல இலக்கியத்தை படைச்சிருக்கேன்னு சொல்லுவார். 2வது கவிஞன். 3வது ஒரு கல் தச்சர் சொல்லுவார். 3வது கவிஞன் சொல்லுவார், நான் பல குகை கோயில்கள்லாம் கூட செஞ்சுருக்கேன், நிறைய சிலை செதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 4வதாக ஒரு முதியவர் சொல்லுவார், நான் ஒரு ஏழை விவசாயி, நான் என்னோட நிலத்தில் விவசாயம் பண்ணி எனக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்கு, என் வீட்டுக்கு சாப்பாடு போக 10 குடும்பத்தை என்னோட நெல்லை கொடுத்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கையர்க்கரசி என்ன சொல்லிடுவாங்க, விவசாயி தான் கடைசி விவசாயிங்கிற மாதிரி, விவசாயிக்கு தான் சாதனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து நாம அடுக்கு தொடர் இரட்டை கிழவி பார்க்க போகிறோம். இதுலேருந்து 2025 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பாருங்க. செல்வியா, வா வா வா, எப்படி இருக்கிறாய் அப்படின்லாம் சொல்லிட்டு இதில் தட தட பட பட, தீ தீ, போ போ, இது எல்லாமே என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு விளக்க போகிறாங்க பாருங்க. மேற்கண்ட உரையாடலில் சில சொற்கள் தடித்த எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சில சொற்கள் எப்போதும் 2ஆகவே வரும். அவற்றை தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. உரையாடலில் கலகல, தட தட, படபட, பலபல இதெல்லாம் தனியாக பிரித்தா பொருள் தராது. சொற்களில் கலகல என்பதை கல என பிரித்தா பொருள் தராது இல்லையா? இந்த மாதிரியான சொற்கள் எப்போதும் இரட்டை சொல்லாகவே வரும். எனவே இவற்றை என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை கிளவி என்று சொல்லுவோம். பிரித்து வைத்தல் நியாயமில்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும். இரட்டை என்பது 2, கிளவி என்பது சொல். இரட்டை கிளவி, இரட்டை என்பது 2, கிளவிங்கிறது சொல். அதுதான் இரட்டை கிளவின்னு வச்சுருக்காங்க. இரட்டை கிளவி எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒளி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு போன்ற பல வகை குறிப்புகளை உணர்த்தும். அடுத்து சில சொற்கள் 2ஆகவோ 3ஆகவோ ஏன் 4ஆகவோ கூட வரும், அடுக்கி வரும். அதனால் அது என்னன்னு சொல்லுவோம்? அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள், வா வா, பாம்பு பாம்பு, தீ தீ, போ போ, இதெல்லாம் அடுக்கு தொடர்கள். 3 முறை அடுக்கி வரும் சொல்லை தனியே பிரித்தாலும் அது ஓரெழுத்து ஒரு மொழியாய் பொருள் தரும். இது எதிரெல்லாம் வருது அப்படின்னா அசை, நிலை, விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம், இசை, நிறை முதலிய பொருள்கள்லாம் வருது. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அசை, நிலை, இசை, நிறை பொருளில் வருவது எதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது என்ன தான் வரும்? அடுக்கு தொடர் தான் வரும். இரட்டை கிளவின்னு போட்டிருந்தீங்கன்னா தவறு. பாருங்கள், 3 முறை அடுக்கி வரும். அசை, நிலை, இசை, நிறையில் வருவது. இதில் எதை கேட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்களோ அதை வச்சு கேள்வி கேட்டுருவாங்க. அதனால்
தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்போதும் இரட்டை சொல்லாகவே வருவது இரட்டை கிளவி. ஒரு சொல்லோ 2 அல்லது அதற்கு மேல் அடுக்கி வருவது அடுக்குத்தொடர். ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டு. இரட்டை சொல்லாக வரும், ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். தனித்தனியை பிரித்தால் பொருள் தராது, தனித்தனியை பிரித்தாலும் பொருள் தரும். 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது, 2 அல்லது அதற்கு மேலும் அடுக்கி வரும். அடிபட்ட கால் வின் வின் என்று வலித்தது. காலை பொழுது பல பலவென புலர்ந்தது. குயில் கூ கூ என்று கூவியது. மணமக்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினோர். கலகல என அப்படிங்கிறது ஒளிக்குறிப்பு. நர நரவென அப்படிங்கிறது சினக்குறிப்பு. தட தட என விரைவு குறிப்பு. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. நீர் மேலாண்மை ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. அகல தூரிடு, ஆழ்துளை நீக்கு, ஆழ்துளை நீக்கு, ஆழ்துளைக்கிறதை போடாத. இருகரை சமன் செய், ஈராறு இணை, உப்பு நீர் வடி, ஊற்று நீர் பெருக்கு, எரிபொருள் சேமி, ஏரியை காத்தல் செய், ஐம்பொறி அழுக்கரு, ஐம்பொறி அழுக்கரு, ஒன்றாக்கு நீர்நிலை, ஓங்கிவிடும் உலகெல்லாம், ஔடதமாம் நீர், ஔடதம் மாதிரி மருந்து மாதிரி பயன்படுத்துங்க நீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சா நெஞ்சம்னா மன உறுதி, அதிகரித்தல்னா மிகுதியாதல், அனுமதி தான் இசைவு, ஆயுதம்னா கருவி. இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வேணால் அப்படியே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதோட 2ஆம் பருவம் முடியுது. நான் உங்களுக்கு முன்னாடியே முதல் பருவம் நடத்தினேன் இல்லையா, அதுலேருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் தமிழ் கேள்வியை தனியாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு முதல் பருவத்தில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னமும் ரிவைஸ் ஆகும். படிங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.